மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான இரண்டாவது T20 சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 37 ஓட்டங்களால் அபார வெற்றி பெற்றது. கிங்ஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் பந்து வீச்சை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்பெடுத்து ஆடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 194 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் கமில் மிசார 40 பந்துகள் 61 ஓட்டங்களை பெற்றார். கசுன் சானக்க 24 பந்துகள் 58 ஓட்டங்களை பெற்றார். மேற்கிந்திய தீவுகள் அணி சார்பில் சமர் ஜோசப் அதிகபட்சமாக 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 195 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்து ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 18.1 ஓவர்களில் 157 ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. மேற்கிந்திய தீவுகள் அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் ரோமன் பூவல் 26 பந்துகளில் 43 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றார். இலங்கை அணியின் பந்து வீச்சில் சமீரா 3.1 ஓவர்களில் வெறும் 9 ஓட்டங்களை மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். வனிந்து அசரங்க 3 விக்கெட்டுகளையும் துணிந்த் வெள்ளாலகை 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார். இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகளை கொண்ட 20-20 தொடரை 1-1 என்ற அடிப்படையில் இலங்கை அணி சமன் செய்துள்ளது. இறுதிப் போட்டி நாளை இடம்பெற உள்ளது. இதில் வெற்றி பெறும் அணி தொடரை கைப்பற்றும்.